பஞ்சாயத்து தலைவர் வந்தவங்க போறாங்க வந்து 2 பேர் வெளியில் வந்திருக்காங்க. அதுபோக கோர்ட் ஆர்டர் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஎஸ்பி ரகுபதி சாருக்கும் அனுப்பியாச்சு, லோக்கல் அனுப்பி 4 நாளாவது இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால கலெக்டரை பார்த்து துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு உடனே கொடுங்க அப்படின்னு மேடம் அனைத்து அமைப்புகளும் மாவட்ட செயலாளர்கள் பார்க்கணும். 10 பேருக்கு அனுமதியே கிடையாது. நீங்க 300 பேர் 500 பேர் வந்தாலும் 10 பேருக்கு அனுமதி கிடையாது. எவ்வளவு பேர் 10 பேருக்கு அனுமதி கிடையாது. நீங்க ஒரு ஊர் வந்து 4-5 பேர் விடலாம். 10 அமைப்புல அப்படி விட முடியாது. விஷயம் ஒண்ணுதானே, அமைப்புங்கிறத பேசுறாங்க, மேட்டர் ஒண்ணுதானே. அப்படி நான் அனுப்ப முடியாதுல்ல 10 பேரை. மேடம் கலெக்டரேட்ல போய் போறதுன்னா எல்லாரோட கோரிக்கைகள் சொல்லதான் போறோம். அதுக்காண்டி பாதிக்கப்பட்ட மக்கள் வரணுங்கிற மாதிரி நீங்க பேசாதீங்க ஐயா. அப்படி பேசலாம். 5 அமைப்புல இருந்து மாநில பொறுப்பாளர் வந்திருக்காங்க. அப்படிதான் சொல்றீங்க. அப்படி சொல்லல. கோஷம் போடக்கூடாதுங்கிறீங்க, உள்ள வரக்கூடாதுங்கிறீங்க. எது கலெக்டரேட் கோஷம் போடக்கூடாதுங்கிறது கலெக்டர். பிஜேபி காரன் இந்து முன்னணிக்காரன் கோஷம் போடணும் செய்யறான். நீங்க கேட்கீங்க, அவங்க மேல வழக்கு போட்டுருக்கு. உங்களுக்கும் போடணும். நீங்க கேட்டு வாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஒரு 5 அமைப்புல இருந்து வந்திருக்கோம் மாநில பொறுப்பாளர். 4 சொன்னது 5 பேர் போங்க, அவ்வளவுதான். யாரும் பாத்துட்டு மார்த்திகா போங்க. நீ போங்க, சரிங்க போங்க. அந்த மார்த்திகா போங்க. பேச கூட மாட்டாரு. கலெக்டரே இல்ல வரல தலைவா. அவர் வர மாட்டார்ல. மக்கள் பிரதிநிதி ஒரு நாள் கலெக்டரே வர மாட்டாரு.